நல்லா அறிந்து கொள்ளுங்க, கடைசி கால எழுப்புதலுக்கு சபை ஆயத்தப்பட வேண்டும். சபை இயேசுடைய மணவாட்டி, அதில் உண்மை முத்தமாய் ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க அதற்காக ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டு சபையை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க. அவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் பிழைப்புக்காக சபை நடத்துகிற ஊழியம் செய்கிற மக்களும் இருக்கிறார்கள். ரெண்டை குறித்து வேதம் பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் போகிற சபைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறது, வருகையின் நாள் சமீபித்து வருகிறது. அப்போ ஆண்டவருடைய வருகை சமீபிக்க சபைக்கு போய் தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்கிற மக்கள் பெருக வேண்டும். அதனால தான் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. உங்கள் சர்ச்சைக்கு நீங்கள் போகணும். சில சபை சில ஊழியர்கள் அவங்கள்ட்ட பேசும்போது சொல்கிறாங்க, பிரதர் இப்போ எங்களுடைய சபை 9 மணிக்கெல்லாம் நிரம்பி விடுகிறது, முன்கூட்டியே வந்துடுறாங்க, சபைக்குள்ளே நல்ல மாற்றம் ஜெபிக்கிறாங்க என்று சந்தோஷமாய் சொல்லுகிறார்கள். ஆனால் சில சபைகளில் சிலர் சபைக்கு போவது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. அதனால் அது ரொம்ப அவசியம். ஏனென்றால் எழுப்புதல் சபையில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு சபை மறுரூபமாகி அந்த எழுப்புதல் அக்கனி தான் சமுதாயத்தில் பரவி செல்லும். அதனால் நீங்கள் சபைக்கு போவது ரொம்ப முக்கியம். ஆராதனைக்கு போவது அதில் கவனம் செலுத்துங்க. முன்கூட்டியே போயிடணும், சபைக்கு பிந்தி போகக்கூடாது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்கிறவங்க கூட ஆராதனை ஆரம்பித்து அரை மணி நேரம் கழித்து போகிறது, 1 மணி நேரம் கழித்து சர்ச்சுக்கு போகிறது, அது இயேசுவை அவமதிப்பதற்கு சமானம். நல்லா உணர்ந்து கொள்ளுங்க, நீங்கள் இயேசுவை அவமதிக்கிறீங்க. இந்த உணர்வு கிறிஸ்தவங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசுவை அவமதிக்கிறீங்க. அவர் ஆலயத்தில் காத்திருக்கணுமா, நீங்கள் போய் முன்னால் காத்திருக்கணுமா? யோசித்து பாருங்கள். இந்த நிர்விசாரம் கிறிஸ்தவளை விட்டு மாற வேண்டும். அதனால் ஆராதனைக்கு முன்கூட்டியே போய் முழங்கால் ஜெபம் பண்ணி என்னோடு பேசும் ஆண்டவரே என்று காத்திருக்கணும். எங்கள் சபையில் ஆவியானவர் ஊற்றப்படணும், எழுப்புதல் உண்டாகணும், ஆதி திருச்சபை போல மாறணும் என்று ஒவ்வொரு விசுவாசிகளும் ஜெபிக்கணும். உங்கள் சபை ஊழியருக்காக போதகருக்காக அவங்கள ஆவியானவர் நிரப்பி பயன்படுத்தணும், நீ கருத்தாக ஜெபிக்கணும். இதெல்லாம் கவனமாக செய்யுங்க, சரியா? ஓகே. இப்போ நாம் கடந்த வாரத்தில் ரகசிய வரியில் எடுத்துக்கொள்ளப்பட என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம சில வாரமாய் தியானிக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தது ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தம். ஆண்டவர் இயேசு வரும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தம் இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் வரும் பொழுது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தமும் ஆயத்தமும் அவசியம். நிர்விசாரமாக இருந்தீங்கன்னா கைவிடப்பட்டு போவீர்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. அதனால் வசனத்துக்கு செவி கொடுத்து எப்பொழுதும் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக இருக்க நீங்கள் கவனம் செலுத்தணும். அதற்கு தான் தினம் வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, இயேசுவோடு வாழ்வது, லிவிங் வித் ஜீசஸ். சும்மா praying to Jesus, காலையில் ஒரு ஜெபம் சாயங்காலம் ஒரு ஜெபம் அல்ல, ஒரு தேவைக்காக ஜெபம் அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. லிவிங் வித் ஜீசஸ், இயேசுவோடு கூட வாழ்வது. நான் வீட்டிலே இயேசுவோடு இருப்பேன், வேலைக்கு போனாலும் இயேசுவோட, படிக்க போனாலும் இயேசுவோட. அவர் எனக்குள்ள இருக்க, அவரையும் என்னை பிரிக்கவே முடியாது. அப்போ அவருடைய விருப்பம் இல்லாத எதையும் நான் செய்யக்கூடாது, அவரை துக்கப்படுத்துகிற எதையும் செய்யக்கூடாது, அவரை வேதனைப்படுத்துகிற எதையும் நான் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. இந்த கவனத்தோட இயேசுவோட வாழ்கிற வாழ்க்கை இருந்தாலே பரிசுத்தம் என்பது ஒரு இனிமையான சுலபமான ஒரு அனுபவம். ஆண்டவர் நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஒழுங்காக வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி இயேசுவோட வாழ பழகிட்டீங்கன்னா அவர் உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதுக்குன்னு ஒரு தனி கஷ்டமே கிடையாது. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கோபமாக பேசினா கூட உள்ளேருந்து சொல்லுவார், நீ என் பிள்ளை தானே, ஏன் கோபமாக பேசின உணர்த்துவார். என்னை ஒரு மகள் சொன்னால், நாங்கள் ஒரு கேம்பை நடத்தினோம், அந்த கேம்பில் பங்கு பெற்ற ஸ்கூலில் படிக்கிற மகள் சொன்னாங்க, நான் இந்த கேம்புக்கு வரும்போது எங்கள் அப்பா அம்மா இதுக்கெல்லாம் பரவிதமாக உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு லீவ் இல்லையேன்னு சொன்னாங்க. எனக்கு கோபத்தில் இந்த கூட்டத்துக்கு வரணுன்றக்கா கோவப்பட்டு நான் பேசிட்டேன் எங்கள் அம்மாவை அப்பாவெல்லாம். ஆனால் என்னை கொண்டு விட்டுட்டாங்க. ஆண்டவர் என்னை உணர்த்தினார், உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ இப்படிலாம் கோபமாக பேசலாமா,
எனக்கு துக்கம்னு சொல்லி. சின்ன விஷயந்தான், ஆனால் அந்த மகளை ஆண்டவர் உணர்த்தி அதை அறிக்கையிட்டு இனிமே அப்படி நடக்காதபடி ஒப்பு கொடுக்க வச்சார் பாருங்க. அதுதான் பரிசுத்தம். ஆவியானவர் நம்ம அழகாக நடத்துவார். நீங்கள் ஆண்டவரோடு வாழ்ந்தீங்கன்னா தினந்தோறும் அவர் அழகாய் உங்களை பரிசுத்தத்திலே நடத்தி எப்பொழுது நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க. ஏன்னா எப்போ வருவார்னு தெரியாதுல்ல. இயேசு வருகிற நேரம் எப்போன்னு தெரியாது. எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும்ல. அப்போ எப்போவுமே இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து கொண்டால் போதும். நீங்கள் படிக்க உட்கார்றீங்க, ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. படித்து முடித்து படுக்க போகிறீங்க, ஆண்டவரே நான் தூங்க போகிறேன், என் கூட இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும். அதிகாலை எழுந்த உடனே எனக்கு நல்ல தூக்கம் தந்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நான் உமக்காக வாழணும், உமக்கு பிரியமானபடி வாழணும், உமக்காக நான் ஏதாவது செய்யணும், என்னை வழி நடத்துங்க. ஒவ்வொன்றுக்கும் ஜெபம். உங்களுடைய மனதில் ஆண்டவரை துதித்து ஜெபித்து கொண்டு உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய தொடர்பில் இருப்பது, அதுதான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை ஆண்டவர் நடத்துவார். ரெண்டாவது தேவ சித்தம். அதைத்தான் நம்ம கடந்த வாரத்திலிருந்து தியானித்து வருகிறோம். மத்தேயு 7:21-23 இயேசு சொல்லுகிறார், என் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போ தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். அதனால் தேவ சித்தம் எவ்வளவு முக்கியம். இந்த தேவ சித்தத்தை எப்படி அறிவதுன்னா, முதலாவது வசனம். அதுக்கு தான் தினமும் வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் என்னது என்பதை வெளிப்படுத்தப்பட்ட தேவ சித்தம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும். மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர் இப்படி தான் இருக்கணும். ஒரு ஊழியக்காரன்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு விசுவாசினா இப்படி தான் இருக்கணும். ஒரு வாலிபன்னா இப்படி தான் இருக்கணும். வயதானவங்க இப்படி, எல்லாமே பைபிளில் இருக்குது. நீங்கள் அனுதினமும் வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆவியானவர் அழகாய் தேவ சித்தத்தை விளங்க பண்ணி நடத்துவார். அது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. நீங்கள் இயேசுவோடு வாழ பழகிட்டீங்கன்னா அழகாய் நடத்துவார். இந்த தேவ சித்தத்தில் ஆவியானவர் தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது வசனம். ரெண்டாவது, நான் என்ன படிக்கணும், எங்கே போய் படிக்கணும், அது பைபிள் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம எப்பொழுதும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு வாழுவது. ஜெபிக்கும் போது அப்படியே அந்நிய பாஷை பேசி உணர்ச்சி வசப்பட்டு கையை கால் ஆட்டிட்டு போதும் அப்படின்னு இருப்பது அல்ல. அது அவசியம். நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். நல்ல விடுதலையோடு அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கணும். அதே சமயத்தில் ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு நம்ம வாழணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து பேசுகிறவர். நம்ம ஜெபிக்கிறதுல கூட தேவ சித்தம் முக்கியம். 1 யோவான் 5:14 சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிற தைரியம். வசனத்தில் இருக்குல்ல, அது 1 யோவான் 5:14. அப்போ நம்ம ஜெபிக்கிறது கூட தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். அந்த தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:27 தான் பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்தின்படி நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய நிறைவில் நம்ம எப்பொழுதுமே வாழ்கிறவர்களாக இருக்கணும். ஆவியானுடைய வழி நடத்துதல் ரொம்ப அவசியமான ஒரு காரியம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறாரு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தேவ சித்தம் எவ்வளோ முக்கியம் என்பதை மத்தேயு 7 எடுங்க, பைபிளை திருப்பங்க. மத்தேயு 7 வசனத்தை இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ரொம்ப சீரியஸாக இதில் கவனம் செலுத்தணும். இயேசு மலைப்பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மலைப்பிரசங்கத்தினுடைய கடைசி பகுதி வரும்போது தான் இயேசு இதை பிரத்யேகமாய் தெளிவாய் சொல்லுகிறார். அதை பாருங்கள். மத்தேயு 7 எடுத்துக்கோ, 21, 22, 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அதாவது அப்போ இயேசுவை நோக்கி கூப்பிடக்கூடாதா? கர்த்தாவே கர்த்தா ஜெபிக்கக்கூடாதான்னா ஜெபிக்கணும். அதை இன்றைக்கி ஜெபிக்கவே கூடாதுன்னு சொல்லலை. வெறுமனை கர்த்தாவே கர்த்தாவனை ஜெபிக்கிறதுனால மாத்திரம் நீங்கள் பரலோகத்தில் போயிட முடியாது. வருகையிலே காணப்பட்டு விட முடியாது. இயேசுவோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பிதாவின் சித்தம் செய்யணும். ரொம்ப கவனமாக பாருங்கள். இயேசு எவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிற முக்கியமான விஷயம் அது. அப்போ அடுத்த வசனம் பாருங்கள். சீரியஸான ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, அந்த நாளில்
அந்த நாளில், வருகை நாளில் அல்லது மரணம் சந்திக்கும் போது அந்த நாளில் நீங்கள் அநேகரின் நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். நல்ல கவனி, இது யார்? அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்கிறவங்க. இயேசுவின் நாமத்தினாலே வியாதி சுகமாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு போகட்டும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க, அற்புதங்களை செய்கிறவங்க, கர்த்தருடைய வல்லமை பெற்று ஊழியம் செய்கிறவங்க. அவங்க சொல்லும்போது கூட, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். இவ்வளோ கடினமான வார்த்தை இல்லை? இது என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசிங்க. வசனத்தை வாசித்தால் மட்டும் போதாது, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படியானா நீங்கள் பிசாசை துரத்தலாம், வியாதிஸ்தரை குணமாக்கலாம். இயேசுவின் நாமத்தை சின்சியராக சொன்னால் வியாதி போயிடும். இயேசுவின் நாமத்தை உண்மையாக விசுவாசத்தோடு பயன்படுத்தினா பிசாசு போயிடும், அற்புதம்லாம் நடக்கும். ஏன்னா இயேசுவின் நாமத்தினால், அந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அதை வச்சு நம்ம பரலோகத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இயேசு அழகாக சொல்லுகிறார், பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் யாரை தேடுகிறார்? பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள். தேவ சித்தத்தின்படி வாழணும், தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்யணும், தேவ சித்தத்தின்படி நம்ம காரியங்களை நடப்பிக்கணும். அதற்கு தான் ஆண்டவர் ஆட்களை தேடுகிறார். அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு பேங்கில் வேலை செய்யலாம், டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், எவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், இன்னைக்கு யாராவனாலும் இருக்கலாம். தேவன் நம்ம எல்லாரும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு மாணவனாய் மாணவியாய் தேவ சித்தத்தை நீங்கள் அதில் நிறைவேற்றணும். ஒரு ஆஃபீஸராக தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஒரு பாஸ்டராய் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஒரு ஊழியக்காரனாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். நான் செய்கிறது தேவ சித்தம் தானா? ஏன் இஷ்டப்படி செய்கிறேனா? தேவன் விரும்புகிறபடி செய்கிறேனா? யோசித்து பார்க்கணும். சிந்திக்க கடவன். நல்ல கவனிங்க. எல்லாட்டா ஆண்டவர் வரும்போது நீங்கள் நினைப்பீங்க, ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நான் மரணப்படுக்கையில் சாக கடந்தப்போ இயேசு என்னை தொட்டு குணமாக்கினார். இயேசுவும் படுக்க பக்கத்தில் என்னை தொட்டு, அவருடைய கை என்னை தொட்டதை உணர்ந்தேன். நொண்டியாக கிடந்தேன்னு அப்படியே நடக்க வச்சிட்டார். பெரிய மிராக்கிள். இருதயம் வீங்கியிருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டார். இப்போ இயேசுவின் மேலே எனக்கு அன்பு விசுவாசம் வந்து விட்டார். 3 வருஷம் தொடர்ச்சியாக நான் சர்ச்சுக்கு போனேன். நெடுமுழங்காலில் தான் இப்போ சர்ச்சில் எனக்கு இயேசு மேலே அவ்வளவு அன்பு விசுவாசம் எல்லாம் இருந்தது. இயேசு மேலே அன்பு இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. இப்போ நான் பழைய இதயம் வணங்குறதில்ல, இயேசு ஒருத்தர் தான் நான் கடவுளாக நம்பி நான் வணங்கி கொண்டு வந்தேன். 3 வருஷம் கழித்து ஆண்டவர் என்னை சந்திக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? நீ இப்படியே வாழ்ந்தால் பரலோகத்துக்கு வர முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஏன்ட்டு பேசினார். இல்லை, இயேசு என்னை தொட்டாரே, சுகமாக்கிட்டாரே, படுக்கையிலேருந்து எளிமை நடக்க பண்ணாரு, இதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் ஒரு அற்புதம் பெறுகிறதுனாலையோ சுகம் பெறுகிறதுனாலையோ அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது உங்கள் மேலே உள்ள அன்பினால் குணமாக்குகிறார், தன் அன்பை வெளிப்படுத்துகிறார், தன் வல்லமை உங்களுக்கு காண்பிக்கிறார். அதுக்கு மேலே நீங்கள் அவரை அறிந்து அவரை எதிர்பார்க்கிறபடி வாழணும். நான் அதிர்ந்து போனேன். என்னாண்டவரே, நீங்கள் தானே என்னை தொட்டீங்க, நீங்கள் தானே என்னை சொங்க கொடுத்தீங்க. அதெல்லாம் நீ என்னை அறிந்து கொள்வதற்காக. அப்போ நான் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், இந்த வேத வசனத்தின்படி நடக்கணும். 3 வருஷம் கழிச்சு அப்போ தான் எனக்கு தெரிந்தது, ஐயோ நான் வெறும் பக்தியாக இருந்தால் பரலோகத்து போக முடியாது. இயேசுவை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நேசிக்கிறேன்னு சொன்னால் பரலோகத்து போக முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த அனுபவத்தை பெறணும்னு என் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டேன். அதன் பிறகு பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே நடத்தினார். அப்புறம் கற்றுக் கொடுத்தார், என் சித்தத்தை செய்யணும், ஒவ்வொன்றிலும் என் சித்தம் செய்யணும். எனக்கு அன்பானவர்களே, தெய்வ பிள்ளைகள், ஊழியக்காரங்க மாத்திரம் அல்ல, விசுவாசிகள் யாராக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் செய்வோம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. வேத வசனத்தின்படி, தேவ சித்தத்தின்படி தான் நம்முடைய லைஃப் ஸ்டைல். கவனம் செலுத்துங்க. வீண் விதண்டாவாதெல்லாம் பேசி மற்றவங்க வாயை நீங்கள் அடைச்சிடலாம், பலத்து போக முடியாது. வருகை நாளில் போய் நின்னீங்கன்னா நீங்கள் விதண்டவாதம் ஏசிட்டு பேச முடியுமா? ஆண்டவர் இது தப்பா அது தப்பானா நீ யார்? ஹோரியோ? உன்னை எனக்கு தெரியாதே நீர் வர ஆண்டவர். என் சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் என் சமூகத்தில் நிற்க முடியும். உன்கிட்ட பேசினேன், நீ என் சித்தத்தை அறிய உனக்கு உதவி செய்தேன்.
உனக்கு அதுதான் அற்புதம் செய்தேன், ஜெயம் கொடுத்தேன், உனக்கு வழிகளை உண்டாக்கி கொடுத்தேன். நீ வெறும் உலக காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்தினாய். ஆனால் என் சித்தத்தை நிறைவேற்றியதில் கவனம் செலுத்தினாயா நீ கர்த்தர் கேட்பார். அன்றைக்கி எங்கே போய் நிற்பீங்க? யோசித்து பாருங்க. அற்புதம் நடக்கிறதுனாலையோ கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்றதுனாலையோ நம்ம பரலோகத்தில் வருகையில் காணப்பட்டுருவோன்னு நீ நினைக்காதங்க. அது நம்ம மேல உள்ள அன்புனால, மனதுருக்கத்தினால் அற்புதம் செய்து தன் அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்கு அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன போன, நீங்கள் சொல்கிறத நான் செய்வேன், நீர் விரும்புகிறபடி வாழ்வேன், என்னுடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும். இல்லை நான் வந்து ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறார், சர்ச்சில் இப்போ அந்நிய பாஷை பேசுவேன், அப்புறம் ஏன் இஷ்டப்படி ட்ரெஸ் போடுவேன், என் இஷ்டப்படி நடப்பேன், இதெல்லாம் ஒரு தப்பா? பேசு விதண்டாவாதம். இயேசு வரும்போது பேச முடியாது தம்பி, மக்களை அங்கே போய் பேச முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் கேட்பா, ஹூ ஆர் யூ? ஆண்டவர் கேட்பா, எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் அந்த கேம்புக்கெலாம் வந்து நான் அந்நிய பாஷையெல்லாம் பேசினேன். அப்படியா? ஒன்று எனக்கு தெரியாது. உன் இஷ்டப்படி தானே வாழ்ந்தேன், உன் இஷ்டப்படி தானே ட்ரெஸ் போட்டேன். நான் உலகத்தான் அல்லாதது போல நீ உலகத்தான் அல்லன்னு நான் எழுதி வச்சிருக்கிறேன்ல. நீ அந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சியா? உன் இஷ்டப்படி நடக்கிற, உன் இஷ்டப்படி வாழ்கிற. ஏசு எனக்கா சிலுவையில் மரித்தாரா, அதனால் நான் இஷ்டப்படி வாழ்வேன், ஒரு ரத்தம் பார்த்து கொடுன்னு சொல்கிறியா? அப்படி நான் பைபிளில் சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு. நீ இப்படி தான் வாழணும்னு எழுதி கொடுத்துருக்கிறேன். உன் உடை இப்படி இருக்கணும், நடை இப்படி இருக்கணும், பேச்சு இப்படி இருக்கணும், பெண்கள் என்றா இப்படி இருக்கணும் நான் எழுதி கொடுத்துருக்கேன், வாலிபன்னா இப்படி இருக்கணும், ஊழியக்காரன்னா இப்படி இருக்கணும், எல்லாம் வசனத்தில் எழுதி வச்சு. இந்த வசனம் தான் நியாயம் தீர்க்கும். மறந்துடாதங்க. இந்த ஊழியக்காரர் சொல்கிறார், அவர் சொல்கிறார், ஏமாந்து போயிடறாங்க. அந்த ஊழியக்காரனே ஆண்டவர் கேட்பார், நீ யார் தம்பி அப்படின்னு கேட்பார் ஆண்டவர். என்ன ஆண்டவர் ஞாபகம் இல்லையா? நான் கிருபை பற்றி இப்படியெல்லாம் விளக்கமாக பேசி விசில் அடிக்கலாம் சொல்லி கொடுத்தேனே. அப்படியா? எனக்கு தெரியாதோன்னு. ஹூ ஆர் யூ? விசில் அடிக்கிற விசில், டான்ஸை சொல்லிக் கொடுக்குற, அதுவா நான் எழுதி வச்சிருக்கிறேன் பைபிளில். இந்த வசனம் நியாயம் தீர்க்கும். என் பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் தேவனுடைய சமூகத்தில் போய் வருகையில் நிற்க முடியும். கவனம். ஆண்டவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான். அதே ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசை துரத்தின இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் செய்தவங்களை பார்த்து சொல்றாரு. மோகலாசர் செய்யானால இதுதான் கதை. நானே போய் ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணும்போது இந்த அற்புதம் நடந்துச்சு, நான் ஜெபிக்கும் போது சப்பானி நடந்தாங்கன்னு கேட்டா, ஹூ ஆர் யூன்னு கேட்பார் ஆண்டவர். யாரா நீ? என் சித்த செய்யலை, உன் இஷ்டப்படி ஒளியை செய்த, நீ விரும்பினபடி செய்த, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். விளங்கி கொள்ளுங்க. இயேசு சொன்ன வார்த்தை, அவர் வாயினால் சொன்ன வார்த்தை. ஏமாந்து போயிடாதங்க வருகையில். அதனால ரொம்ப கவனமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். ஒரு சமயம் நான் தூத்துக்குடி போயிருந்தப்போ, சில வருஷத்துக்கு முன்னால், ஒரு ஊழியக்காரனை பார்க்கணுன்னு வந்திருக்கிறார். நாங்கள் முன்ன பின்ன நான் அவரை பார்த்ததில்லை. அவர் வந்தார். பிரதர் உங்கள்கிட்ட ஒரு காரியம் நான் ஆலோசனை பண்ண. என்ன விஷயம் பிரதர்? நீங்கள் என்ன செய்கிறேன்னு கேட்டேன். நான் ஒரு சபை வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ஜனங்கள் வர்றாங்க. சரி பாஸ்டரா நீங்கள்? ஆமாம், நான் பாஸ்டர்மார் சபை நடத்துகிறவங்க ரொம்ப மதிக்கிறேன். என்றால் அவங்க மேய்ப்பர்கள், தேவன் ஒரு கனமான ஊழியம் கொடுத்துருக்கிறான்னு. அவர் சொன்னார், இப்போ எனக்கு இந்த ஊழியத்தில் சந்தோஷமே இல்லை, திருப்தியே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆண்டவர் தானே ஊழியம் கொடுத்தாரு. இல்லை, நான் ஒரு சுவிசேஷகனாக இருந்தேன், தெருவாக பிரசங்கம் பண்ணுவேன், கிராமம் போய் ஊழியம் செஞ்சேன். அப்போ நிறைய அற்புதம் நடந்துச்சு. பிசாசு ஓடும், வியாதி சுகமாவாங்க, ஜனங்கள் இயேசுவை பற்றி அப்படியே கேட்க வருவாங்க. எல்லாருக்கும் நல்லா சுவிசேஷம் சொல்லி நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினேன். அப்போ போகிற இடம்லாம் அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும், இயேசு மகிமைப்படுவார், நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதெல்லாம் பார்த்தேன். அப்படியா? சரி, பிறகு எப்படி பாஸ் ஆனீங்க? அவர் சொன்னார், எனக்கு நிரந்தர வருமானம் இல்லை. எவாஞ்சலிஸ்டாக இருந்தால் ஏதோ அங்கங்கே காணி கொடுத்தா வாங்கினது, கிராமத்தில் ஊழியம் செய்த யார் காணிக்கு தருவா? ஆண்டவர் அப்பப்போ தேவையை சந்திச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ மனைவி பிள்ளைகள் படிக்க வைக்கணும், வீடு இதெல்லாம் பார்த்து ஒரு பைக் வாங்கணும், எல்லாரையும் போல் நல்லா இருக்குன்னு நினச்சா இதுக்கு வருமானம் இல்லை. இப்போ நிரந்தர வருமானம் வேணும். அதுக்கு சொன்னாங்க, சபை ஆரம்பித்தாதான் தசம்பாகம் கிடைக்கும், ஒரு நிரந்தர வருமானம் வரும், அப்போ தான் லைஃப்பில் செட்டில் ஆக முடியும். அவரே சொன்னது என்கிட்ட. அவர் ஒன்று சொன்னார், பிரதர் அதனால் பாஸ்டர் ஆகிட்டேன். எப்போ நான் பாஸ்டர் ஆனேனோ என் அபிஷேகம் போயிட்டு, இப்போ வியாதிச சுகமாக மாட்டேங்கிறாங்க, பிசாசு போக மாட்டேங்குது, என் பிரசங்கத்தில் ஒரு வல்லமை எனக்கே தெரியுது, ஒரு வெறுமை. நான் ஒரு சந்தோஷமாக போய் என்னால் ஜெபிக்க முடியலை. அதனால தான் நான் என்ன பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்க வந்தேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஊழியம் பிழைப்புக்காக அல்ல. நீங்கள் என்ன ஊழியம் வேணாலும் செய்யுங்க, தேவ சித்தத்தின்படி செய்யுங்க.
வயிற்று பிழைப்புக்கு ஊழியம் கிடையாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. பணத்துக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கு ஐயோ, ஆண்டோடைய வருகை நாள் ஆண்டு சொல்ல ஒன்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். ஆனால் விசுவாசிகளும் நீங்கள் ஊழியங்களை கவனிக்கணும். இந்த ஊழியம் தேவ சித்தத்தின்படி நடக்குதா, வசனத்தின்படி நடக்குதா, இவங்க வசனத்தின்படி செயல்படுறாங்களா, இதில் ஆத்துமா ரட்சிக்கப்படுதா, கவனம் செலுத்தணும். தெரியுமா, ஒரு ஊழியக்காரர், தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரர், அவர் ஒரு தரிசனம் சொல்கிறார். கர்த்தர் எனக்கு தரிசனம் காமிச்சார். என்னென்னா பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போனார். அவர் சொன்னார், அந்த ஊழியக்காரர் பரலோகத்துக்கு ஆண்டவர் எடுத்துகிட்டு போனார். பரலோகத்தில் இயேசு கூட்டி கொண்டு போய் ஒரு புஸ்தகத்தை திறந்தாராம். அது அப்படியே தங்கத்தில் எழுதியிருக்குது. அது ஜீவ புஸ்தகம்னு சொன்னாராம். நிறைய பேர் எழுதப்பட்டிருக்கு. பின்பக்கமாக திருப்பி அந்த ஜீவ புஸ்தகத்திலேருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு இவர்கிட்ட கொடுத்தாராம். அவர் சொல்கிறாரு, ஒரு ஊழியக்காரர், நல்ல கவனிங்க விசுவாசிகள் கவனிங்க. அவர் சொல்கிறாரு, அப்போ எதுக்கு ஆண்டவர் இந்த பேப்பரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஏன் கிழிச்சு என்கிட்ட தர்றீங்க? அப்போ ஆண்டவர் சொன்னாரா, உன் ஊழியத்துக்கு யார் யார் காணிக்க கொடுக்குறாங்களோ அவங்க பேர்லாம் நீ எழுதிரு. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், பைபிளில் இருக்குல்ல. அப்போது உன் ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்குறவங்கலாம் பரலோகத்துக்கு வருவாங்க. அதனால் இந்த ஜீவ புஸ்தகனுடைய பேப்பரை நீ வச்சிக்க அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாரு. நீ எனக்கு காணிக்க அனுப்புனா உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் நான் எழுதுறதுக்கு எனக்கு அதிகாரம், நீ பரலோகத்துக்கு போக முடியும். எவ்வளவு ஏமாத்துகிற காரியத்தை ஊழியர்கள் செய்கிறாங்க. ஏமாந்து போகாதங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஊழியக்காரன் காணிக்க கொடுத்தெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவ சித்தம் செய்யணும். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாசிகள் வசனத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏமாந்து போக மாட்டீங்க. திருப்பி கேட்பீங்க, இதுக்கு எங்கே பைபிள் ஆதாரம் இருக்கிறது? வெறும் காணிக்க கொடுத்த பரலோகத்துக்கு போகலாம் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்னு சொல்லணும். இன்னொரு ஊழியக்காரர் அடுத்த எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டார். அவரும் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை பரலோகத்துக்கு கூட்டு போனார். பரலோகத்துக்கு கூட்டு போனால் இயேசு கிறிஸ்து உட்காந்து செதுக்கிட்டு இருக்கார். அவர் பாறையில் செதுக்கிறாராம். இவர் போய் என்னது ஆண்டவரை செதுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், பேர் செதுக்கிறேன். யார் பேரை செதுக்குறீங்க? உன் ஊழியத்துக்கு யார் யார் காணிக்க கொடுக்குறாங்களோ அவங்க பேரை நான் செதுக்கி வைக்கிறேன். எவ்வளவு துணிகரம்! ஊழியக்காரங்க பணத்துக்காக இயேசுவை விற்க ஆரம்பித்து விட்டார்கள். இது தேவ சித்தமா? இது பைபிள் எழுதியிருக்கா? ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இந்த தரிசனத்தை நீங்க நம்பி காணிக்க அனுப்புறீங்களா? ஏமாந்து போவீங்க. மோகன்லாசரசே சொன்னாலும் இது வசனத்தில் இருக்குதா? ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? ஆராய்ந்து பாருங்க, சிந்தித்து பாருங்கள். வசனத்தை வாசிக்கிறவர்கள் சிந்தியுங்கள். இன்னும் எவ்வளவு நாள் இப்படி ஏமாற்றப்பட்ட நிலைமையில இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்ல, இந்த ஊழியக்காரன் இந்த அளவுக்கு போக காரணம் நீங்க தான். அப்படி சொன்னதான் நீங்க காணிக்க அனுப்புறீங்க. பணத்துக்காக எதை இயேசுவை விற்கக்கூடிய ஊழியர்கள் பெருகிவிட்ட காலம். சபையே இல்லை. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு அவர் லீடர், பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு லீடர். அந்த பாஸ்டர் சொல்றாரு, அவருக்கு சர்ச்சை இல்லையா, சபையே இல்லாதவரை நீங்க ஏன் பாஸ்டர் ஃபெலோஷிப் லீடராக வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா அவர் சிரிக்கிறாரு. சர்ச்சை இல்லை. அப்ப என்னதான் நடக்கிறது கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள? இந்த ஊழியத்துக்குள்ள என்ன நடக்கிறது? இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த நிர்விசாரத்தோடு நம்ம வாழ போகிறோம்? எவ்வளவு நாள் நம்ம தவறையெல்லாம் பொத்துக்கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறோம்? உனக்கு சர்ச்சை கிடையாது, நீ சபையில் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் லீடராக இருக்க தகுதி கிடையாது சொல்லுவதற்கு ஒரு ஊழியக்காரனுக்கு கூட முதுகெலும்பு இல்லையா? ஒரு சர்ச்சும் இல்லை பிஷப் என்று சொல்லுகிறான். கள்ளர்கள் பெருகிவிட்ட காலம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். யாரா இருந்தாலும் சரி, பிதாவின் சித்தம் செய்கிறவங்க தான் தேவனுக்கு முன்னாலே போய் நிற்க முடியும். நீ ஊழியம் செய்தாலும் சரி, நம்ம இஷ்டத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசினா கூட அதை உறுதிப்படுத்தி கொள்ள நான் பலமுறை ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இது உண்மை, இதை செய்யணுமா, அவங்களுடைய சித்தத்தை தெளிவாக எனக்கு சொல்லுங்க. நடுக்கத்தோடு அவரை பின்பற்றணும். ஊழியருக்கே இந்த பாடுன விசுவாசிகள் உங்க இஷ்டப்படி வாழ முடியாது. நீங்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்க பிஸ்னஸ் பண்ணுவது, நீங்க வேலை செய்வது, நீங்க பணத்தை செலவு செய்வது தேவ சித்தத்தின்படி இருக்கணும். நிறைய கிறிஸ்தவன் நினைக்கிறேன், தசோபாங் கொடுத்துட்டா மீதி நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். மீதி உங்க பணமா?
நான் பிஸ்னஸ் பண்ணேன், நான் வியாபாரம் பண்ணேன், நான் வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளம், தசமபாகம் கொடுத்துட்டேன் ஆண்டவருக்கு, அதுதான் கர்த்தருக்கு, மீதி ஏன் இஷ்டப்படி செலவு பண்ணலாம். யார் சொன்னது? எங்கே இருக்கிற அப்படி ஆண்டவர் சொன்னார்? தசமபாகம் கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணி சொன்னாரா? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள்னு சொல்லலை. அவ்வளவு பணமும் கர்த்தருக்குரியது. தசமபாகம் உடைய ஊழியத்துக்கு பயன்படுத்த, மீதி பணமும் உங்கள் இஷ்டத்துக்கு செலவு செய்யக்கூடாது. பணம் வருகிறது என்பதற்காக இஷ்டப்படி செலவு பண்ணுவதற்கு கொடுக்கவில்லை. நீங்கள் வியாபாரியாக இருக்கலாம், ஆஃபீஸில் வேலை செய்யலாம், நீங்கள் வாங்குகிற அத்தனை சம்பளமும் கர்த்தருக்குரியது. அது எப்படி செலவு பண்ணணும்னு கர்த்தர்கிட்ட கேட்கணும். உங்கள் இஷ்டப்படி செலவு செய்யக்கூடாது. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தில் தயவு செய்து கவனம் செலுத்துங்க. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் வசனத்தில் அப்படி இருக்குதா, கர்த்தர் அப்படி எழுதி வச்சிருக்கிறாரோ ஆராய்ந்து பாருங்க. கேள்வி கேளுங்க, மனசுக்குள்ள உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு வசனத்தை தேடுங்க. வேத வசனத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கடைசி காலத்தில் தப்ப முடியும், அல்லது ஏமாற்றப்பட்டு விடுவீங்க. கள்ள போதகர்கள் பெருகி இருக்கிற காலம், கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி இருக்கிற காலம், அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்கிற காலம், ஓநாய்களும் குள்ள நரிகளும் சபைகளுக்குள்ளே ஊடுருவி இருக்கிற காலம். நீங்க எல்லாத்திலும் கவனமா இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும், சித்தத்தை நிறைவேற்றணும். உமக்கு சித்தமானபடி தான் இந்த பணத்தை நான் செலவு பண்ணணும், உமக்கு சித்தமானபடி தான் நான் எதையை செய்யணும். ஒவ்வொன்றிலும் கவனம். அது தாண்ட சொல்ல பிதாவின் சித்தம். யோசித்து பாருங்க. அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சமீபத்தில் என்னை சந்தித்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு கிறிஸ்தவங்க, அதனால் அந்த பகுதியில் இருக்கிற கிறிஸ்தவளை அணுகி, அவங்க கட்சியில் இருக்கிறனால கிறிஸ்தவளை அணுகி ஓட்டு கேட்குறாங்க. அது அவங்க கட்சியில் இருக்கிறனால. ஊழியக்காரெலாம் கூப்பிட்டாங்களாம், சபை நடத்துகிற ஊழியர்களை எல்லாம் 70 பேர் வந்தாங்களாம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இது மாதிரி ஓட்டு போடணும் எங்கள் கட்சிக்கு. நீ எவ்வளோ தருவீங்க? ஆளுக்கு 5000 ரூபா தரோம், நீங்கள் ஓட்டு போடணும். ஒரு கை நீட்டி ஓட்டுக்காக காசு வாங்கினவங்க எப்படி தேவனுக்கு முன்னால் போய் நிற்க முடியும்? யோசித்தீங்களா? நீங்கள் எப்படி சபை நடத்துகிற ஊழியர்னு சொல்ல முடியும்? எதுக்காக ஊழியக்காரனை வந்தீங்க? இயேசு அவரை சார்ந்து வாழ்வேன், அவர் சொல்கிறது தான் செய்வேன்னு தானே ஊழியக்காரனை வந்தீங்க. ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் கை நீட்டி காசு வாங்கினீங்களே, எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இயேசுக்கு முன்னால் போய் நிற்பீங்க? பிரதான மெய்ப்பன் வெளிப்படும் போது எந்த முகத்தை வைத்து கொண்டு போய் நிற்பீங்க? ஆண்டவர் சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார்ல. உணர்ந்தீங்களா? இயேசுவை விற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம். ரிச்சர்ட் உம்பராண்ட் என்ற ஒரு தேவ மனிதர் ருமேனியா தேசத்தில் இருந்தார். அதுக்குள்ளே கம்யூனிஸ்ட் படைகள் வந்து சூழ்ந்த அந்த தேசத்தை கம்யூனிஸ்ட் நாடாய் மாற்றினார். எல்லா பிஷப்மார்கள், போதர்கள், சபை தலைவர்களை கூப்பிட்டு அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போ இந்த தேசத்தை நாங்கள் கம்யூனிஸ்ட் நாடாக அறிவித்து விட்டோம், இனி உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கூட்டம் நடத்த முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, நாங்கள் சொல்கிறது தான் பேசணும், நீங்கள் நம்புறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இயேசு கடவுள் கிடையாது, மனிதன், இனிமேல் வந்து நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லி பயமுறுத்தி பேசின உடனே ஒவ்வொருத்தருக்கு சந்தர்ப்பம். ஒரு பிஷப் எழுப்பி பேசுகிறார், நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம், நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் செய்வோம். இயேசு எல்லாம் சாதாரண மனிதர் தான், நாங்கள் வந்து இதெல்லாம் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பேசுகிறார் ஒருத்தர். ஒரு சபை தலைவர் எழும்பி இயேசுடைய வல்லமை மட்டுப்படுத்தி இன்னொரு மாதிரி பேசுகிறார். ஒவ்வொருத்தரும் அப்படி பேசுகிறாங்க. ஊழியக்காரங்க, பிஷப்மார்கள், சபை நடத்துகிற ஊழியர்கள் உயிருக்கு பயந்து கம்யூனிஸ்டர்கள் கொன்னுருவாங்கன்னு பயந்து பேசுகிறாங்க, இல்லை ஜெயிலில் போட்டுருவோன்னு பேசுகிறாங்க. ரிச்சர்ட் உம்பராண்ட் அவருடைய மனைவி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவருடைய மனைவி சொல்கிறாங்களாம், எல்லாரும் இயேசுவின் முகத்தில் காரி துப்புறாங்க, இயேசு அவமானப்படுத்துகிறாங்க இந்த ஊழியர்கள் எல்லாம், நீங்கள் எழும்பி அவருடைய முகத்தை தொடங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவன் மனைவி. சபீனானி அவனுடைய பெயர். அவர் சொல்கிறாரு, நான் எழும்பி நீ சொல்கிற மாதிரி நான் இயேசுக்காக பேசினால் உன் கணவனை நீ உயிரோடு பார்க்க முடியாது, சம்மதமானு கேட்டார். அவருடைய மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசு அவமானப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு புருஷன் எனக்கு தேவையில்லை. அவங்க சொன்னாங்க, இயேசுவை அவமானப்படுத்துறாங்க, அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிற ஒரு புருஷன் எனக்கு தேவையில்லை. அவர் எழும்பினார், இயேசுதான் மெய்யான ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ளவர், மரித்து உயிரோடு எழுந்தவர் என்று ஸ்ட்ராங்கா சுவிசேஷம் பேசினார். 14 வருஷம் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்.
இயேசுவுக்காக பாடுகளை சகித்தார். 5000 ரூபாய்க்கு இயேசுவை விற்பனை பண்ணுகிற ஊழியக்காரன் எங்கே? இயேசுவுக்காக மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கிற ஊழியக்காரன் எங்கே? 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த யூதாசும் ஓட்டுக்காக கை நீட்டி காசு வாங்கின ஊழியக்காரன் நீயும் ஒன்றுதானே. இன்னும் எவ்வளவு நாள் இயேசுவை அவமானப்படுத்த போகிறோம்? இன்னும் எவ்வளவு நாள் இயேசுவை விற்பனை பண்ண போகிறோம்? உனக்கு பணம் தான் முக்கியம் என்றால் அரசியல் கட்சியில போய் சேரு. உனக்கு காசு கொடுக்க எத்தனை கட்சி ஆயத்தமாய் இருக்கிறது. அரசியல்வாதியாய் போய்விடு. ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொண்டு சபை நடத்தாதே. எவ்வளவு நாள் ஆண்டவர் அமைதியாய் இருப்பார்? வயிற்றுக்காக பிழைப்பு நடத்துகிற ஊழியக்காரன் வருகையின் நாளிலே வெட்கப்பட்டு போவாய். வசனம் எச்சரிக்கிறது. இவங்களுடைய தேவன் வயிறு. ஆண்டவரே சொல்றாரு. ரோமர் 16:18 வாசித்து பாருங்க. ரோமர் 16:18 கடைசி அந்த வசனத்தை வாசித்துட்டு இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு தியானிக்க போகிறோம். ரோமர் 16:18 வசனத்தை பாருங்க. வசனத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்பதை பாருங்க. ரோமர் 16 அதிகாரம் 18 வசனத்தில், அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் தான். ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் இவங்க இயேசுக்கு ஊழியம் செய்யல, வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். நீங்க யாருக்கு ஊழியம் செய்றீங்க? வெறும் வயிற்று பிழைப்புக்கு ஊழியம் செய்றீங்களா, அல்லது உங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக ஊழியம் செய்றீங்களா? இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவர் அமைதியாக இருப்பார்? எவ்வளவு நாள் இந்த இயேசுவை அவமானப்படுத்துவீங்க? நீ மனம் திரும்பி அந்த பணத்தை கொண்டு போய் அரசியல்வாதி கிட்ட திருப்பி கொடுக்கல, நீ வருகையில காணப்பட மாட்ட. அறிந்து கொள். ஒரு சகையை ரட்சிக்கப்படணுமானா அநியாயமாய் வாங்கினதை திருப்பி கொடுத்தாதான் ரட்சிப்பே. நீ ஊழியக்காரன் என்று அபிஷேகம் பற்றி அந்நிய பாஷை பேசிக்கொண்டு பணத்துக்காக இயேசுவை விற்பனை பண்ணின நீங்கள் எப்படி பரலோக ராஜ்யத்தில் போய் நிற்க முடியும்? உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கிறது? உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். எவ்வளவு பெரிய அவமானம்! என்ன வேணாலும் செய்யலாம், சும்மா ஆரான் நடத்தலாம், சும்மா இயேசுலாம் ஊழியக்காரன் சொல்லிக்கொள்ளலாம். டோன்ட் பிளே வித் காட். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஊழியக்காரனுடைய மனைவிமார் சொல்லுங்க திட்டமா, பணத்துக்காக இயேசுவை விற்கிற ஊழியக்காரனோட நான் எப்படி வாழ முடியும்னு கேளுங்க. அப்போவாது மனம் திரும்பட்டும். இயேசுவை அவமானப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனோட நான் எப்படி வாழுவது, ஊழியம் செய்வதுன்னு கேளுங்க. இயேசுவை அவமானப்படுத்துகிற நீங்கள் எப்படி எங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும்னு விசுவாசிகள் கேளுங்க. பணத்துக்காக பொய்யான காரியத்தை சொல்லுகிற நீங்கள் எப்படி ஊழியராக இருக்க முடியும்னு கேளுங்க. வெளிப்படைந்து எழும்பணும். கடைசி காலம். இன்னும் எவ்வளவு நாட்கள் இயேசுவை துக்கப்படுத்த போகிறோம்? இயேசுவை வேதனைப்பட இந்த செய்தியை கேட்கும் போது தேவ சமூகத்தில் கண்ணீர் வருகிறது. மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அவருக்கு எவ்வளவு காயம், எவ்வளவு வேதனை. இனி எவ்வளவு நாள் அவரை குத்தி குத்தி வேதனைப்படுத்த போகிறோம்? வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்தது போதும். அதனால தான் சரி, ஏமாற்றிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் பரிசுத்தமாக இருங்க, உண்மையாக இருக்கிற உண்மையாக இருங்க. சீக்கிரம் வருகிறார். 2ஆம் வருகை பற்றி சிந்தனை இல்லாததுனால தான் நிறைய ஊழியர்கள் துணிகரம் கொண்டு எப்படியும் ஊழியம் செய்யலான்னு செய்கிறோம். இனி நாட்கள் இல்லை தம்பி. சீக்கிரம் எக்காலம் துணிக்க போகிறது. எழுப்புதலுக்கான எல்லா ஆயத்தங்களையும் கர்த்தர் செய்துட்டார். 2ஆம் வருகைக்கான எல்லா ஆயத்தங்களும் நடந்து விட்டது. வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்க, சரிப்படுத்துங்க. திருப்பி கொடுக்க வேண்டியது திருப்பி கொடுங்க, அறிக்கையிட வேண்டியது அறிக்கையிடுங்க. தேவனை துக்கப்படி சபையில் அறிக்கையிடுங்க. நான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. புதுசாக ஊழியம் ஆரம்பிங்க. புதுசாக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க.
ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம் தான். நாளைக்கு நம்ம தொடர்ந்து இன்னும் பார்க்க போகிறோம். எவ்வளவு முக்கியம் தெரியுமா இது? கவனம், கவனம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நடுக்கத்தோடு அவரை சேவிக்க வேண்டும், நிர்விசாரத்தோடு அல்ல. வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் நடுங்கணுமே, உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் நடுங்க வேண்டுமே, உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டுமே. என் இஷ்டப்படி வாழக்கூடாது, என் இஷ்டப்படி ஊழியம் செய்யக்கூடாது, உம்மை அவமானப்படுத்த கூடாது, பணத்துக்காக உம்மை விற்பனை பண்ணக்கூடாது. மன்னியும் மன்னியும் மன்னியும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அன்பான ஊழியர்களே, ஆவியானவர் உங்களோடு பேசினால் மனம் திரும்புங்க, ஒப்பு கொடுங்க. இதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற கடைசி தருணமாக இருக்கலாம். இனிமேல் ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். ஒப்பு கொடுங்க. தகப்பனே, நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்க உள்ளத்தில் எவ்வளவு பாரத்தை வைத்துக் கொண்டு எங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய நிர்விசாரங்களை மன்னியும். உம்மை காயப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி ஊழியம் என்கிற பெயரிலே ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னியும். எங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும். என்னையும் எங்களையும் எல்லாரையும் உம்முடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவர்களாக மாற்றும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.